விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிறத எல்லோருக்கும் முன்பாக நம்ம ஜூனியர் விகடன்ல கட்டுரையாகவும் வந்திருந்தது. நம்ம அதை வீடியோவுமே பண்ணியிருந்தோம். அந்த வகையில தற்போது அண்ணாமலை பாஜகல இருந்து விலகி இருப்பதா, அதற்கான கடிதம் கொடுத்திருப்பதா நமக்கு தகவல்கள் வருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையுமே சந்திச்ச அண்ணாமலை பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறத பேசியிருக்காரு. அதையும் தாண்டி தமிழக பாஜகவோட தற்போதைய தலைவராக இருக்கிற நயனா நாகேந்திரன் அவரையுமே உடனடியா டெல்லிக்கு வருமாறு தேசிய தலைமை அழைப்புமே விடுத்திருக்காங்க. அவருமே டெல்லிக்கு போறதாகவும் இருக்காரு. அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்க போறாரு. ஆனா அதற்கு முன்பாக மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அதன் மூலமா இயக்கமா இருந்தா அதற்கு பிறகுதான் அதை கட்சியா மாத்த போறாரு. அப்படியான பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வீடியோல நம்ம இதற்கு முன்பாக அண்ணாமலைக்கு முன்பாக பாஜகல இருந்து வெளியேறி கட்சி தொடங்கியவர்கள், அவர்கள் எதிர்காலத்துல என்ன பண்ணாங்க உள்ளிட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. பொதுவா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி தொடங்குறது அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்கள்ல நடந்திருக்கு. தேசிய அளவுலையுமே நடந்திருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். உதாரணமா காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி தான் மம்தா பானர்ஜி அந்த கட்சியை உருவாக்குறாங்க. ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம்னா ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ்ல இருந்து தான் ஒரு கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை உருவாக்குறாரு. ஆட்சியை பிடித்த வரலாறுமே கூட இருக்கு. இன்னமுமே இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ்ல இருந்து ஒரு கட்சி வெளியேறி புதிய பிராந்திய கட்சியா உருவாகி ஆட்சியை பிடித்த வரலாறுகள் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கூட தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து வந்தது எதிர்கட்சியா வரைக்கும் இருந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். திமுகல இருந்து அதிமுக உருவானது தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரங்கள்ல 30 வருஷத்துக்கும் அதிகமா அந்த கட்சி இருந்ததையுமே நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்தியா முழுமைக்குமே ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி உருவாகி அவங்க ஆட்சியை பிடிக்கிறது இல்லை அந்த மாநிலத்திலே கோலோச்சுறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். இந்தியா முழுவதும் இப்படியான வரலாறுகள் மற்ற கட்சிகள்ல இருக்க பாஜகவோட வரலாறு அப்படிங்கிறது முற்றிலுமே வேறுபட்ட அளவுல இருக்கு. அதாவது பாஜகல இருந்து ஒருவர் கட்சி தொடங்கி தனியாக போனாலுமே கூட மீண்டுமே குறிப்பிட்ட ஆண்டு இடைவெளியில மீண்டுமே பாஜகவோட அவங்க இணைந்திருக்கிற வரலாறு அப்படிங்கிறது தான் இந்தியா முழுமைக்குமே நடந்திருக்கு. அது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். உதாரணமா நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட பக்கத்து மாநிலமான கர்நாடகாவோட முன்னாள் முதல்வர் எடியூரப்பா, அதாவது தென்னிந்திய மாநிலங்கள்ல முதல் பாஜகவோட முதல்வருமே எடியூரப்பா தான். அவர் 2012 பாஜகல இருந்து பாஜக தலைமையோட ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி கட்சியை விட்டு வெளியில போயிடுறாரு. கர்நாடகா ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியுமே உருவாக்குறாரு. 2013 தேர்தலையுமே அந்த கட்சி போட்டிடுறாங்க. குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தான் அந்த கட்சியால வாங்க முடியுது. மீண்டுமே 2014 ஜனவரி 9ஆம் தேதி மீண்டுமே தன்னோட கட்சி பாஜகவோட அவரு இணைச்சிடுறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா உமா பாரதி அவங்களுமே பாஜகல இருந்தாங்க. மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுமே கூட 2006 ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பாரதிய ஜனசக்தி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியுமே உருவாக்குறாங்க. திரும்ப பார்த்தோம்னா 2011 ஜூன் 29ஆம் தேதி அவங்களுமே மீண்டுமே தன்னோட கட்சி பாஜகவோட இணைச்சிடுறாங்க. அதே போல பல்வேறு தலைவர்கள் அந்த மாதிரி இணைச்சிருக்காங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா குஜராத்தோட முன்னாள் முதல்வர் கேசுபாய் பட்டேல் அவருமே பாஜகல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குஜராத் பரிவர்த்தன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியுமே அவருமே உருவாக்குறாரு. அவருமே பாத்தீங்கன்னா 2012 பாஜகல இருந்து வெளியேறி 14 மீண்டுமே பாஜகல இணைஞ்சிடுறாரு. அதே போல பாபுலால் மராண்டி ஜார்க்கண்டோட முன்னாள் முதல்வர் அவருமே பாஜகல இருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியை 2006 தொடங்குறாரு. அவருமே பாத்தீங்கன்னா 2020 மீண்டுமே தன்னோட கட்சி பாஜகல இணைச்சிடுறாரு. அதே போல உத்தரப்பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங் அவருமே பாஜகல அவருக்குமே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகுது. 2010 ஜன்கிராந்தி பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியை அவருமே உருவாக்குறாரு. அந்த கட்சியுமே ஒரு 3 ஆண்டுகள்ல 2013 மீண்டுமே பாஜக கூட இணைக்கப்படுது. அதே போல கர்நாடகாலே பார்த்தோம்னா ஸ்ரீராமுலு அப்படிங்கிற கர்நாடகாவோட முன்னாள் அமைச்சர் அவருமே ஒரு தனி கட்சியை தொடங்கினாரு. நம்ம பக்கத்து இன்னொரு மாநிலமான கேரளால கூட பார்த்தோம்னா ராமன் பிள்ளை அவருமே கேரள ஜனபக்சா அப்படிங்கிற ஒரு தனி கட்சி தொடங்குறாரு. அந்த கட்சியுமே 2007 தொடங்கப்பட்டு 2016 மீண்டுமே பாஜகல இணைந்து இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி
இந்தியா முழுமைக்குமே பல்வேறு மாநிலங்கள்ல பாஜகல இருந்து ஒரு தலைவர் வெளியில போய் ஒரு கட்சியை வந்து தொடங்கினால் அது 2 ஆண்டுகளோ அதற்கு மேற்பட்ட இடைவெளியில மீண்டுமே பாஜகல வந்து இணைஞ்ச வரலாறுகள் அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இதற்கு பாஜக தரப்புல ஒரு சில ஆட்கள் வந்து சொல்ற தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியால வந்து பல்வேறு கட்சிகள்ல வந்து அந்த வெர்டிகல் ஸ்பிளிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதாவது ஒரு கட்சியில மொத்தமா செங்குத்து பிளவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. திமுகல அதிமுக நடந்திருக்கு, திமுகல மதிமுக நடந்திருக்கு. அதே போல பல்வேறு கட்சிகள்ல இந்தியா முழுமைக்குமே அந்த வெர்டிகல் ஸ்பிளிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனா பாஜகல மட்டும்தான் அப்படி ஒரு ஸ்பிளிட் அப்படிங்கிறது நடந்ததுமே இல்ல. அது மட்டும் இல்ல, ஒருவர் கட்சியை விட்டு வெளியில போனாலுமே கூட மீண்டுமே அவர் வந்து கட்சியில வந்து சேர்ற வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர, காங்கிரஸை போல் காங்கிரஸ்ல இருந்து வெளியில போனா அங்க போய் ஆட்சி அமைக்கிற மாதிரியோ, திமுகல இருந்து வெளியில போனா ஆட்சி அமைக்கிற மாதிரியோ பிஜேபியில வந்து கிடையாது. காரணம் என்னன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து லீடர் பேஸ்டு பார்ட்டியும் கிடையாது, கேடர் பேஸ்டு பார்ட்டியும் கிடையாது. ஐடியாலஜி தான் பிஜேபியோட அடிநாதம் அப்படிங்கிறது பாஜக தரப்புல சொல்லக்கூடிய தகவலாகவும் இருக்கு. ஆனா அதே போல இதே கருத்து, இதே விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் பொருந்துமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை வந்த காலத்துல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இதற்கு முன்பாக தமிழ்நாட்டோட பாஜக தலைவர்களோட செயல்பாட்டுக்கும் அண்ணாமலையோட செயல்பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதற்கு முன்பாக இந்தியாவிலிருந்து தமிழகத்தை வந்து ஒரு மாநிலமாக ஒரு தேசிய பார்வையில தான் இதற்கு முன்பாக இருந்த தமிழ்நாட்டோட பாஜக தலைவர்கள் வந்து பார்த்திருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, இடஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இல்ல எந்தவித கருத்துக்களுமே சொல்லாம அமைதியா கடந்து போன விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அதையும் தாண்டி இங்க இருக்கிற தலைவர்கள் கூட ஒரு நட்புறவு இருந்தாலுமே கூட அவர்களை கடுமையா விமர்சனம் செய்த விஷயங்களையுமே கூட நம்ம வந்து பார்த்திருக்கோம். ரொம்பவே முக்கியமான விஷயம், அதாவது வட இந்தியால குறிப்பா இப்ப நம்ம சமீபத்துல பேசின விஷயம் கூட பாஜகவோட ஐடியாலஜி தான் பாஜகவுக்கு வந்து வெற்றியை தேடி தருது, அது ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆட்கள் மாறலாம், எல்லாருமே மாறினாலும் கூட பாஜகவோட அடிநாதமா இருக்கிற அந்த இந்துத்துவா கொள்கை தான் அந்த கட்சியை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்குன்னு. அப்படி பார்த்தோம்னா கூட தமிழ்நாட்டுல அண்ணாமலை அந்த இந்துத்துவா அப்படிங்கிற பாஜகவோட கொள்கையை தீவிரமா முன்னெடுத்து இங்க வந்து அரசியல் செய்யல. அதற்காகவும் அவர் பின்னாடி ஒரு ஆதரவாளர் வட்டம் உருவாகலாம். அண்ணாமலை தமிழ்நாட்டுல செஞ்ச விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத அண்ணாமலை வந்து முன்னெடுத்தாரு. அதே போல இளைஞர்களை கவரக்கூடிய, அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை, இங்க இருக்கிற கட்சிகளுக்கு எதிரான மனநிலை அப்படின்னு இந்த ஊழல், நிர்வாக சீர்கேடு அப்படின்னு இந்த இளைஞர்களை கவரக்கூடிய சில விஷயங்களை தான் அண்ணாமலை தமிழ்நாட்டுல வந்து பாஜகவோட அரசியலா முன்னெடுத்தாரு. அதுதான் ஒரு கணிசமான ஆதரவு அப்படிங்கிறதையுமே அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் பெற்றுக் கொடுத்தது. அண்ணாமலை புதிதா அமைப்பை வந்து தொடங்க போறாரு, புதிதா கட்சியை தொடங்க போறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து ரொம்பவே உறுதியா வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அண்ணாமலை வழக்கமான அந்த பாஜகவோட ஐடியாலஜி இல்லாம மதச்சார்பின்மைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்ட்டியை வந்து டெவலப் பண்ண போறாரு, தமிழக உரிமைகள் சார்ந்து கவனம் செலுத்தி அண்ணாமலை வந்து கட்சி தொடங்க போறாரு, தமிழ் மொழி சார்ந்து ரொம்ப தீவிரமா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணாமலை வந்து கட்சி தொடங்க போறாரு உள்ளிட்ட விஷயங்கள் தான் வந்திருக்கு. கடந்த காலங்கள்ல எவ்வளவு பெரிய கூட்டணிகள் வச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய பல்வேறு தந்திரங்களை கையாண்டும் கூட தமிழ்நாட்டுல பாஜகவால பெரிய அளவுல காலூன்ற முடியல அப்படிங்கிறது தான் வரலாறா இருக்கு. ஆனா அண்ணாமலை ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்து தன்னோட அரசியல் பயணத்தை வந்து தொடங்க போறதாகத்தான் நமக்கு வந்து தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு புறம் பார்த்தோம்னா பாஜகவே இப்படி ஒரு பிளான் பியா அண்ணாமலை வந்து இப்படி களமிறக்கி கட்சியை டெவலப் பண்றதுக்காக கூட இப்படி ஒரு முயற்சியை செய்யலாம் அப்படிங்கிற கருத்துக்களுமே கூட வந்து வந்திருக்கு. கடந்த காலங்கள்ல பாஜகல இருந்து வெளியில போன தலைவர்கள் தங்கள் சோபிக்க முடியாமல் மீண்டுமே பாஜகலே வந்து இணைஞ்ச வரலாறு தான் நம்ம பார்த்திருக்கோம். அண்ணாமலை தனியாக தற்போது வந்து பயணத்தை தொடங்க போறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ணாமலை பயணத்தை தொடங்குகிறாரா, அவர் எந்த மாதிரியான யுக்திகளை வந்து கையில் எடுக்க போறாரு, அந்த யுக்திகள் அண்ணாமலைக்கு வந்து கை கொடுக்குமா, மீண்டுமே அண்ணாமலை பாஜகலே இணைவாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அப்படிங்கிறது தற்போது எழுந்திருக்கு. அதற்கான விடை கண்டிப்பா நமக்கு வந்து எதிர்காலத்துல தான் தெரியும். அது வரைக்கும் காத்திருப்போம். மற்றும் ஒரு வீடியோல வேற ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.